என்ன அடிக்கிற உரிமையும் அருகதையும் உங்களுக்கு கிடையாது. மேல கை பட்டுச்சு அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். யாரை கேட்டு அவனுக்கு வேலை கொடுத்தீங்க? யாரடி கேட்கணும்? இது ஏன் ஆபீஸ், ஏன் இஷ்டம், யார் வேணாலும் வேலைக்கு வைப்பேன். நாங்க எந்த தப்பும் பண்ணல, நாங்க யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போக வேண்டியது நான் இல்ல, இவன். அவன் போக மாட்டான், நீ தான் போற. வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். போ, வீட்டுக்கு போ. செல்வி, நீ வீட்டுக்கு போ. போதுமாடி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணிட்டேன். இப்ப அப்படியே குளிர்ச்சியா இருக்குமே. செல்வி, உன் புருஷன் சொல்றேன், வீட்டுக்கு போ. அங்க வீட்டுக்கு போனா மாமியாரோட நம்பிக்கை துரோகம், எங்க புருஷனோட நம்பிக்கை துரோகம். நான் செத்து ஒழிஞ்சு போறேன். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்களும் உங்க அம்மாவும் தான் காரணம். வேணா மாதிரியே ஏங்கி வச்சு செத்து போவேன். ஏய் செல்வி, செல்வி. So sorry ஸ்னேகா. ஐயோ போங்க, அவங்க தான் விபரீதமா பண்ணிட்டு போறாங்க. போங்க. பஞ்சவர்ணா, இது செல்வி, இது அவங்க அம்மா. இவளுக ரெண்டு பேத்தையும் குத்து 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 குத்துன்னு குத்தணும், மொத்து 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 மொத்துன்னு மொத்தணும், வெட்டு வெட்டு வெட்டு. ஏய் 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 செல்வி, நில்லுடி. எவ்வளவு பாருங்க அத்தா. இவ இப்படி வேகமா போறாளே. ஏய் செல்வி, நான் சொல்றது கேளு செல்வி. ப்ளீஸ். செல்வி. ஏய் என்னடி இது? நாம ரெண்டு பேரும் இங்க குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இதுக ரெண்டும் நம்மள ஒரு மனுஷ ஜென்மமா கூட மதிக்காம போகுதுங்களே. நாம என்னைக்கு மனுஷ ஜென்மமா நடந்திருக்கோம்? ஏய் சிரிக்காத. ஓங்கி போட்டேனா பல்லு 32 கொட்டி போயிடும். ஆமா. ஏய் செல்வி, செல்வி செல்வி ப்ளீஸ் சொல்றது கேளு செல்வி. ப்ளீஸ் சொல்றது கேளு செல்வி. வாய் மூடுங்க, மனுஷனா நீங்க. புருஷன் பொஞ்சாதிக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். உள்ள பத்திக்கிட்டு எரியற மாதிரி இருக்குது. நாம ரெண்டு பேரும் அதுல குளிர்காய முடியுமான்னு பார்க்கலாம். வா வா, எந்திரி. சும்மா நம்ம புரியாம பேய் ஆட்ட ஆடாத. ஆமா, நான் பேயி, அந்த ஸ்னேகா பெரிய தேவதை. அவளை வேலைக்கு வைக்க வேண்டாம்னு படிச்சு அன்னைக்கு சொன்னேன்ல. எனக்கு கூட சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அவளை வேலைக்கு வச்சிருக்கீங்க. அவளை வேலைக்கு மட்டும் தான் வச்சிருக்கீங்களா இல்ல மொத்தமா சேர்த்து வச்சிருக்கீங்க? ஏய், நீ அனாவசியமா பேசுற செல்வி. அப்புறம் உனக்கு மரியாதை கேட்டுடு சொல்லிட்டேன். நீங்க கெட்ட கேடுக்கு நானு, அந்த ஸ்னேகா, அந்த குண்டு பஞ்சவர்ணம் 3 பேர் கேக்குதா? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கீங்க. உங்க அப்பாவோட அயோக்கியத்தனத்துக்கு நீங்க இன்ச்சு கூட குறைஞ்சவர் இல்ல. ஏய், அனாவசியமா எங்க அப்பா இதுல இருக்காத. முதல்ல உன் மனசை நீ சுத்தமா வச்சுக்கோ. புருஷன் மேல என்ன குறை சொல்லலான்னு கண்ணுல விளக்கண்ணியை விட்டு பார்த்தா அப்படிதான் உனக்கு தெரியும். அடடா, திடீர்னு தத்துவம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சொந்த ஞான உதயமா இல்ல இந்த ஸ்னேகா சொல்லி கொடுத்ததா? முட்டாள் தரமா பேசாத. ஆமாங்க, ஆமா, நான் முட்டாளு, அந்த ஸ்னேகா பெரிய அறிவாளி. ச்சே, அறிவாளியா இருக்கிறதுனாலதான் அடுத்த புருஷனை டெக்னிக்கா எப்படி மயக்கி துப்பட்டால முடிச்சு வச்சுக்கலாம் தெரியுது. சனியை முடிச்சவளுங்க. ஏய் செல்வி, ப்ளீஸ் என்ன கோபப்பட வைக்காத. ஆமா, நான் எது சொன்னாலும் உங்களுக்கு கோவம் தான் வரும். புரிஞ்சுக்கோயேம்மா. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றேன் கேட்டு. நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்ல. பேசாம இரு. ஏன் நான் பேசாம இருக்கணும்? நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? முடியவே முடியாதுங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நான் என்ன இழுச்ச பாயா? செல்வி, அனாவசியமா ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு மேல கலங்கத்தை ஏற்படுத்தாத. எனக்கும் ஸ்னேகாவுக்கு நடுவுல எந்த விதமான தொடர்பும் இல்லை. நீ என்ன அனாவசியமா சந்தேகப்பட்டா அப்புறம் உன்னை பத்தின ரகசியத்தை அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது வரும். எனக்கு தெரியாத ரகசியம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு இப்ப தெரிஞ்சிடும். எந்த ரகசியம்? அதாண்டி அந்த ரகசியம். ஏண்டி அறிவு கட்டவளே, ஆளையும் மூஞ்சியும் பாரு. குரங்கு போட்டா பொம்பளை மாசு. என்னத்த தில்லை ஸ்தானத்துல இருந்து என்ன வர வச்சு திட்டுறீங்க? நீ பண்ண காரியத்துக்கு திட்டாம பின்ன என்ன கொஞ்சுவாங்க? அவன் என்னமோ ரகசியம் சொன்னா அதை என்னன்னு கேட்கறதுக்குள்ள இப்படி உருட்டி விட்டுட்டிய. முகர கட்ட, தொடப்ப கட்ட, குண்டு அழுகிறது அழுகிறது. சத்தம் போடாம அழு. அப்பா அம்மா பார் செல்வி, நீ குழந்தை பெத்துக்க எங்க அம்மா உனக்கு 2 மாசம் கெடு கொடுத்துருக்காங்க. ஆனா உன்னால இந்த ஜென்மத்துல குழந்தைய பெத்துக்கவே முடியாது.
அந்த ரகசியம் இன்னும் அம்மாவுக்கு தெரியாது. அதனால ஸ்னேகா என் ஆபீஸ் வேலைக்கு தேவை. நீ ஸ்னேகா விஷயத்தை எனக்கு விட்டு தரல, இந்த ரகசியத்தை நானே அம்மா கிட்ட உடைச்சிருவேன். அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுன்னு நீயே யோசிச்சு பாரு. ஸ்னேகாவுக்கும் எனக்கும் ஆபீஸ் விஷயமா தான் தொடர்பு இருக்கு. எங்க அப்பாவை குடும்பத்துக்கு செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா தான் நான் இந்த வேலையை ஸ்னேகாவுக்கு கொடுத்தேன். இதுதான் சத்தியம். தயவு செஞ்சு என்ன நம்பு. மீறி கலாட்டா பண்ண உனக்கு கர்ப்பப்பைய எடுத்தாச்சு, இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு நானே எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டியது வரும். அப்புறம் நிலைமை விபரீதமாயிடும். ஜாக்கிரதை. கட்டின புருஷனை பொண்டாட்டிய பிளாக்மெயில் பண்றாரு. இந்த கொடுமையை எங்க போய் சொல்லி அழறது? காபி நல்லா இருக்குதாம்மா? நல்லா இருக்கு பாட்டி. இந்தா என்னதுக்கா இது? பிரிச்சு பாரு. இது எப்ப நடந்துச்சு? உங்களுக்கும் மகேஷ் சாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ இல்ல மல்லிகா, அது கிராபிக்ஸ் பண்ண போட்டோ. அப்படியா? நம்பவே முடியலக்கா. அதான் எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் ஆயிட்டதா ஆதாரம் காட்டணும்ல, அதனால தான் இப்படி ஒரு போட்டோவை தயாரிச்சிருக்கேன். இந்த போட்டோவை பார்த்து நீயே இவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டியே. அப்போ ரோஜா இந்த போட்டோவை பார்த்தானா அவ முகத்துல ஏற்பட போற அதிர்ச்சியை நினைச்சு இங்க இருந்தே நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அவ வயிறு எரிஞ்சு போயிருவா, குடல் கருகி பொசுங்கி போயிருவா. அவ உன்னை என்ன பாடுபடுத்திருக்கா தெரியுமா? அக்கா, ரோஜா மகேஷ் உங்களுக்குள்ள என்ன தகராறு? நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாரு மல்லிகா, ஏன் எதுக்குன்னு நீ இப்படி கேள்வி எல்லாம் கேட்டு இருக்க கூடாது. அதுக்குதான் மாசம் 2000 ரூபாய் உனக்கு சம்பளம் கொடுக்கறதா நான் சொல்லியிருக்கேன். கிளிப்புள்ள கழகு சொல்றதே திருப்பி சொல்றது. நீ கிளி புள்ளையா நல்ல புள்ளையா நான் சொல்றத மட்டும் செய். அதிக பிரசங்கித்தனமா கேள்வி எல்லாம் கேட்டு இருக்காத. புரியுறதா? சரி, நான் உங்களை எதுவும் கேட்கல, கோவப்படாதீங்க. ஓகே, இங்க பாரு, இதான் ரோஜாவோட அட்ரஸ். நீ எப்படியாவது ரோஜாவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி பேசி இந்த ஆதாரத்தை அவகிட்ட ஒப்படைக்கணும். நான் எப்படி ரோஜா வீட்டுக்குள்ள நுழையிறது? அதுக்கும் வழி இருக்கு மல்லிகா, சொல்றேன் கேளு. இந்த ஐடியா நல்லா இருக்குக்கா, நான் இதையே ஃபாலோ பண்றேன். நான் வரேன். ஒரு நிமிஷம் மல்லிகா, இந்த போட்டோவை நீ ரோஜா கிட்டே விட்டுட்டு வந்துட்டேன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். இதை ரோஜா கிட்ட காட்டி அவளை நல்லா வெறுப்பேத்திட்டு மறக்காம இதை கையோட திருப்பி கொண்டு வந்துடணும். சரியா? ம், வரேன் பாட்டி, வரேன். ஸ்னேகா, பிரமாதம். சரியான வெடிகுண்டு தான் தயார் பண்ணி அனுப்புற. ரோஜாவுடைய இதயம் வெடிச்சு பீஸ் பீஸா செதறி போகும். டேய், நான் பேசுறது உனக்கு பிடிக்கல, நான் செய்யறது உனக்கு பிடிக்கல, நான் அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் ஹால்ல உட்கார்ந்திருந்த? அப்பவே எழுந்து போயிருக்க வேண்டியதானே? இப்ப என்னமோ எழுந்து போறான். என்னம்மா கவிதா, வாங்கப்பா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருந்தது ட்ரிப் எல்லாம்? ரொம்ப நல்லா இருந்ததுமா.
முதல்ல இந்தா பிரசாதத்தை புடி. ஆலங்குடியில விஐபி குரு பகவான் நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. திருநள்ளாறுல ஒரு விஐபி சனி பகவான், அவரையும் நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. மனசெல்லாம் ஒரே நிம்மதியா இருக்குமா. கவிதா, என்ன இது புடவைல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிற? வர நவம்பர் 10ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள். அடி சக்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் பா. இது வரைக்கும் என்னோட பர்த்டே நான் அவ்வளவா கிராண்டா கொண்டாடினதில்ல. இந்த தடவை நம்ம எல்லாருமே ஒண்ணா இருக்கோம். ஸோ என்னோட பர்த்டே குடும்பத்தோட குழந்தைங்களோட சேர்ந்து கொஞ்சம் கிராண்டா கொண்டாடணும்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை. அதான் ஒரு பட்டு புடவை எடுக்கலாமேன்னு புடவைக்காரர் வர சொன்னேன். கொடுத்துட்டு போயிருக்காரு. வினய், ஒரே ஒரு புடவை எடுத்துக்கலாம்ல? இது என்ன கேள்வி? ஒரு புடவை என்ன, 2 புடவை உனக்கு வாங்கி தரேன். தேங்க்யூ. வினய், வந்துட்டீங்களா? இந்தாங்க. என்ன இது? பிரிச்சு பாருங்க. வர நவம்பர் 10ஆம் தேதி லலிதாவோட நினைவு நாள் வருது. அதை இந்த தடவையாவது முறைப்படி கொண்டாடணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அதான் போட்டோ கொண்டு வந்தேன். ஆமா, நவம்பர் 10ஆம் தேதி லலிதாவுடைய நினைவு நாள் தான். ஆனா அன்னைக்கு கவிதாவுடைய பிறந்த நாளும் வருது. லலிதாவுடைய நினைவு நாளை அனுஷ்டிக்கிறதா இல்ல கவிதாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதான்னு ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாயிட்டன. வினய், ஒரு குழப்பமும் வேண்டாம். நான் சொல்றபடி செய். இறந்து போன லலிதா உயிரோட எழுந்து வந்து ஏன் நினைவு நாளை அனுஷ்டிக்கலன்னு நம்மளை கேள்வி கேட்க போறதில்ல. அவ எப்போதுமே நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. இறந்து போன துக்கம், ஆறி போன வடு. அதுக்காக நிகழ்கால சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டா அப்புறம் அது புது காயமா மனசுல அமையும். இல்லாததை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதையும் கெடுக்க கூடாது. அது புத்திசாலித்தனம் இல்ல. என்னடா இப்படி சொல்றேன்னு பார்க்காதீங்க. லலிதாவும் என் மகதான், கவிதாவும் என் மகதான். நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான மனநிலை தேவை. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கவிதாவோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுவோம். தேங்க்யூப்பா. முடியாது, நான் இதை அனுமதிக்க முடியாது. லலிதாவும் என் மகதான், கவிதாவும் என் மகதான். ஆனா எனக்கு கவிதாவோட பிறந்த நாளை விட லலிதாவோட இறந்த நாள் தான் முக்கியம்னு படுது. லட்சுமி, உயிரோட இருக்கிறவங்க எப்ப வேணாலும் சந்தோஷத்தை கொண்டாடிக்க முடியும். தீபாவளி, பொங்கல், வருஷ பருப்புன்னு 1000 பண்டிகைகள் வருது. ஆனா இறந்தவங்களை மதிக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம கூட இருந்து இறந்தவங்களை நினைச்சு பார்க்கதான் நினைவு நாளே வருது. அதை ஒதுக்கி தள்ளினா எப்படி? கவிதா எப்பவுமே நம்ம கூட தானே இருப்பா. அவளை எப்ப வேணாலும் பார்க்கலாம், பேசலாம், சந்தோஷப்படுத்தலாம். ஆனா லலிதா அப்படியா? அவளை நினைச்சா பெத்த வயிறு பாசத்துல கலங்குது. அவ ஆத்மா இன்னும் சாந்தி அடையல மாப்பிள்ள. அதனாலதான் லலிதா இன்னும் குழந்தைங்களோட கனவுல வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு உங்களுக்கு குழந்தைங்கன்ற செல்வங்களை அந்த லலிதா தான் கொடுத்திருக்கா. இந்த கவிதா கொடுக்கலையே. அம்மா, நீ சும்மா ரெடி. அதனால கவிதா பிறந்த நாளை விட லலிதா நினைவு நாளை கொண்டாடுறதா முக்கியமாப்ல. அத்தை, நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னவோ லலிதாவை மறந்துட்டது மாதிரி பேசுறீங்க. லலிதாவை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க முடியாது. லலிதாவுடைய இடத்துக்கு கவிதா எப்போ வரவும் முடியாது. சாரி கவிதா, உன்னை வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. இதுதான் நிஜம். நம்ம பிறந்த நாளை மெதுவாக கொண்டாடிப்போம். முதல்ல லலிதாவுடைய நினைவு நாளை அனுஷ்டிப்போம். லலிதாவுடைய நினைவு நாளுக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்தோம். இந்த போட்டோ கொஞ்சம் பிடிங்க. வினய், வினய். சாரி மாமா, என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை.
கவிதா, இப்ப எதுக்கு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்க? ஒன்னும் ஆகல. உனக்கு எந்த புடவை பிடிக்குதோ அதை வாங்கிக்கோ. காலையில நினைவு நாளை கொண்டாடுவோம், ராத்திரி பிறந்த நாளை கொண்டாடுவோம். மனசை போட்டு குழப்பிக்காத, தைரியமா இரு. பெத்த பொண்ணு தலையில கலை தூக்கி போட்டுட்டு அவளை இப்படி கதற கதற அழ வச்சுட்டு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம உன்னால எப்படி அப்படி சிரிக்க முடியுது? என்ன பகைச்சுக்கிட்டல்ல, அதுக்கு உனக்கு இதுதாண்டி சரியான தண்டனை. நல்லா அழு, நல்ல அனுபவி. நீ என்னை கஷ்டப்படுத்துறது கூட எனக்கு பெருசா தெரியலம்மா. நீ என்னை எவ்வளவு கேவலமா பேசினாலும் நான் அதை தாங்கிப்பேன். ஆனா ஓ பாயாலியே லலிதாவால 2 குழந்தைங்க பெற்று கொடுக்க முடிஞ்சது. இது கவிதாவால முடிஞ்சதான்னு நீ என்ன குத்தி காட்டின பாரு. அதுதான்மா என்னால தாங்கிக்க முடியல. நான் குழந்தை பெத்துக்க தகுதி இல்லாதவளா? என் கையை 2 கட்டி போட்டுட்டு என் காயத்துல ஆணியை வச்சு அடிக்கிறியேம்மா. நீயும் 3 குழந்தைங்களை பெத்தவ தானே. என்னோட வேதனையும் வலியும் உனக்கு புரியாதா? எங்க அடிச்சா உனக்கு நல்லா வலிக்குன்னு தெரிஞ்சு தாண்டி அடிச்சேன். என்ன எதிரில் வச்சுக்கிட்டு அந்த வீணா போன வைத்தியே வார்த்தைக்கு வார்த்தை அம்மாங்கிறியே. அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம்? என் மனசை எப்படியெல்லாம் துடிச்சிருக்கோம்? அதுக்காக இப்படி நல்லவ மாதிரி நடிச்சு என் குடும்பத்தையும் சந்தோஷத்தையும் நாசம் பண்றியேம்மா. என்ன பெற்றுமா? நான் உன் மக. அந்த நினைப்பு இன்னும் மனசுல இருந்தா சொக்கலிங்கம் வைதேகின்னு ஏன் எதிரிங்க கூட சேர்ந்து என்ன எதிர்த்து நிப்பியா? அவங்க எதிரில என்ன கை நீட்டி அடிச்ச உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு அடி விழுந்தா என் எதிரிக்கு இடியே விழணும்னு நினைக்கிறவன்னா என் முதல் எதிரியே நீதான். உன் புருஷனையும் உன் குழந்தைங்களையும் உங்ககிட்ட இருந்து நான் பிரிச்சு காட்டுறேன்டி. இல்லன்னா நான் உன்னை உங்க அப்பனுக்கு பெத்தவளே இல்லை. இவங்கதான் ரோஜாவா? அன்னைக்கு ஸ்னேகா போட்டோ ஆல்பத்துல காட்டினாங்களே. நம்ம கரெக்டான அட்ரஸுக்கு தான் வந்திருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யார் நீங்க? மேடம், நாங்க சென்னையில ஒரு கிரானைட் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கோம். எங்க கம்பெனியோட கேன்வாசிங்காக வந்திருக்கேன் மேடம். மேடம், உங்க வீட்டு ஹால்ல கிரானைட் பதிக்கணும்னாலோ இல்லாட்டி உங்க வீட்டு சாமி ரூம்ல டைல்ஸ் போடணும்னாலும் எங்க கிட்ட சொன்னா போதும். நாங்களே ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு ஆள் அனுப்பி வைப்போம் மேடம். அவங்க வந்து பதிப்பாங்க. மேடம், இந்த டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். இத பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணா, நீங்க கிளம்புங்க. மேடம், காலையில இருந்து நாயா அலைஞ்சிட்டு இருக்கோம். யாருமே சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. உங்களை பார்த்தா கஷ்டத்தை புரிஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தோணுது. நீங்க சாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க மேடம். அப்புறம் உங்களுக்கு வேணும் வேணான்றதை சொல்லுங்க. இது பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் ஹாலுக்கு போட வேண்டிய டைல்ஸ் மேடம். இதெல்லாம் வந்து சாமி ரூமுக்கு போற டைல்ஸ். இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட பேசி உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் இந்த வீட்டுக்கு வெறும் கெஸ்ட். இந்த வீட்டுக்காரமா வெளியில போயிருக்காங்க. அப்படியா? நீங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமா மேடம்? முடியாது, நீங்க முதல்ல கிளம்புங்க. ஒரு நாளைக்கு 4 ஆர்டர் பிடிக்கணும். இன்னைக்கு ஒரு ஆர்டர் கூட பிடிக்கல. மகேஷ் சார்கிட்ட நல்லா திட்டு வாங்க போறேன்னு நினைக்கிறேன். மகேஷ் சாரா? ஆமா மேடம். நாங்க புதுசா சேர்ந்திருக்கிற சேல்ஸ் கேர்ள். என் பேர் மல்லிகா. நான் கிளம்புறேன் மேடம். இருங்க இருங்க, கொஞ்சம் உட்காருங்க. ஏன்? உங்க கூட கொஞ்சம் பேசணும். இப்பதான் நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளி முதலாளி இல்ல, முதல்ல கிளம்புன்னு சொன்னீங்க.
இப்ப பேசணும்னு சொல்றீங்க, ஏதாவது ஆர்டர் கொடுக்க போறீங்க? கொடுக்குறேன். நீங்க முதல்ல உட்காருங்களேன். உங்க கம்பெனி பத்தி கொஞ்சம் பேசணும். உங்க முதலாளி பேரு மகேஷ் தானே? என்ன மேடம், எனக்கு படி அளக்கிற ஒரு பேரை நான் மறப்பேனா? எங்க பாஸ் பேர் மிஸ்டர் மகேஷ் தான். உங்க கம்பெனி எப்படி இருக்கு? வேற ஏதாவது சமீபத்துல விசேஷம் ஏதாவது நடந்ததா? ஒன்றும் இல்லையே. நல்லா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கம்பெனில இல்ல முதலாளி வீட்ல ஏதாவது விசேஷம்? பாஸ் வீட்ல எங்க பாஸ்க்கு இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு மேடம். கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி? என்ன மேடம், எங்க பாஸுக்கு கல்யாணம் விஷயத்தை சொன்னா நீங்க எவ்வளவு பதட்டப்படுறீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதலாளி பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா சரிதான். இப்ப நம்ம 2 பேரும் நல்லா பேசி பழகிட்டோம். இப்படி பேச்சு வாக்குல 4 விஷயம் கேள்வி எல்லாம் வரதானே செய்யும். எங்க பாஸோட வைஃபோட பேரு வந்து ஸ்னேகா. மகேஷ் ஸ்னேகா பேர் பொறுத்து மட்டும் இல்ல, ஆள் பொறுத்தும் பயங்கர சூப்பரா இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து நடந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறதுக்கு அப்படியே கமலும் ஸ்ரீதேவி வரா மாதிரி இருக்கும். நான் ஒருத்தி எல்லாம் ஓல்டு ஜோடியாவே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா சொல்லணும்னா விக்ரமும் ஸ்னேகாவும் நடந்து வரா மாதிரி இருக்கும் மேடம். அவங்க 2 பேரும் அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருப்பாங்க. அவரோட வைஃப் ஸ்னேகா பயங்கர பிரில்லியன்ட் லேடி. அவங்களோட மேரேஜ் போட்டோ கூட எங்க இருக்குன்னு நினைக்கிறேன், இருங்க பாக்குறேன். அதோ இந்தாங்க. மேடம், இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கோம், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஒரு நிமிஷம் இருக்கு. மகேஷ், நான் எவ்வளவு தடுத்தும் கேட்காம, நம்ம குழந்தை எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிட்டீங்களே மகேஷ். உங்களுக்கு எப்படி மகேஷ் மனசு வந்தது? நேஹா எதை நினைச்சாங்களோ அதை சாதிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் மேடம். என்ன மேடம் போட்டோ பார்த்து கண் கலங்குறீங்க? ஒன்றும் இல்லை, தூசி விழுந்துருச்சு. ஓ மேடம், நீங்கள் எங்ககிட்ட கிரானைட்ஸ் வாங்கினீங்கன்னா கம்பெனிக்கும் லாபம், எனக்கும் என் பாஸ் கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். சரிம்மா, நீ சாம்பிள் கொடுத்துட்டு போ. நான் வீட்டுக்காரம்மா வந்த உடனே காமிக்கிறேன். சரி மேடம், நான் 2 நாள் கழிச்சு வரேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். கடவுளே, இனிமே நான் எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? இந்த குழந்தை உயிரோட இருக்கக்கூடாது. நானும் ஏன் உயிரோட இருக்கணும்? மகேஷ், நீங்க ஸ்னேகா கூட வேணாலும் வாழுங்க, இல்ல வேற எவ கூட வேணாலும் குடும்பம் எடுத்துங்க. ஆனா அதையெல்லாம் என் கண்ணால பாக்குற சக்தி எனக்கு இல்ல. ரோஜா,
யாரு வந்துட்டு போறது? சேல்ஸ் கர்மா. ரோஜா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஏதோ இங்க விபரீதமா நடந்திருக்கு. ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல. கண்டுபிடிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா ப்ளீஸ் கம் இன். சொல்லுங்க சார், கவர்மெண்ட் டெண்டர் அனுப்ப நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஒரு 2 minutes ப்ளீஸ் உட்காருங்க. ஹலோ, டெய்லி நியூஸ் பப்ளிகேஷன்ஸுங்களா? ஆமாங்க, நான் மகேஷ் கிரனைட்ஸ் ஓனர் மகேஷ் பேசுகிறேன். சொல்லுங்க சார். என் ஒய்ஃப் ரோஜாவை காணோன்னு உங்கள் பேப்பரில் ஒரு ஆட் கொடுத்துருந்தேன். ஆமாம், அதை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல சார். ஓ அப்படிங்களா? ஓகே சார், ஏதாவது தகவல் கிடைச்சா கொஞ்சம் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார். தேங்க்யூ. ஹலோ. கட் ஆயிடுச்சு. மகேஷ் ஒவ்வொரு பத்திரிக்கைக்கா ஃபோன் பண்ணி ரோஜாவை பற்றின விவரம் கிடைச்சதான்னு கேட்டுட்டு இருக்காரு. ரோஜா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்கள் ஒய்ஃப் அங்கே தான் இருக்காங்கன்னு என்னால் அவர்கிட்ட சொல்ல முடியல. பாவம் மகேஷ், என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனுங்களா? எஸ். இன்ஸ்பெக்டர் ஜோசப் சார் இருக்காருங்களா? ஜோசப் தான் பேசுகிறேன் சார். நான் மகேஷ் பேசுகிறேன். சொல்லுங்க மிஸ்டர் மகேஷ். சார், என் ஒய்ஃப் ரோஜா பற்றின ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? எல்லா முயற்சி எடுத்திருக்கோம். ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். டோன்ட் வரி. சார், அவ கன்சீவ் ஆயிருக்கா. அதான் ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் தயவு செஞ்சு அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஓகே சார், நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். தேங்க்யூ. முடியல மல்லிகா, என்னால முடியல. என்னால ஆபீஸ் வேலையில கவனம் செலுத்தவே முடியல. ரோஜா என்னை விட்டு போனதுல இருந்து அவன் நினைவாவே இருக்கு. என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இன்னும் சொல்ல போனா நான் என்னையே இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நான் அவளுக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்திருக்கேன். அப்பெல்லாம் என் கூட தான் இருந்தா. ஆனா இப்பதான் நான் ரோஜாவை உயிருக்குயிரா நேசிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி நேரத்துல என்ன புரிஞ்சுக்காம என்ன சந்தேகப்பட்டு என்ன விட்டுட்டு போயிட்டான். பொய் சொல்லிட்டு இருந்தவனுக்கு தண்டனை அவன் உண்மையானவனா ஆனதுக்கு அப்புறம் அவன் சொல்றத ஊரே நம்பாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ரோஜா என்ன புரிஞ்சுக்காம என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இப்பதான் நான் ரோஜாவை ரொம்ப லவ் பண்றேன், உண்மையா லவ் பண்றேன். எஸ், I love her and I miss her. சார், நீங்க இப்படி மனசுடைஞ்சு பேசக்கூடாது. நீங்க அவங்கள பிரிஞ்சு வேதனைப்படுற மாதிரி அவங்களும் பல மடங்கு வேதனைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இல்ல, என் மனைவியை நான் முழுசா நம்பாததுனால அவகிட்ட இருந்து நான் ஏகப்பட்ட விஷயத்தை மறைச்சிட்டேன். அதுக்குண்டான தண்டனைய இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு சந்தோஷமான குடும்பத்துக்கும் மனைவின்றவ தான் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை சரியா பாத்துக்கலனா எல்லாரோட நிலைமையும் என்ன மாதிரி தான். ரோஜாவை பிரிஞ்சு நான் கத்துக்கிட்ட பாடம் இது. ஆனா ரொம்ப லேட்டா கத்துக்கிட்டேன். சார், கவலைப்படாதீங்க.
கடவுள் நல்லவங்கள தண்டிக்க மாட்டாரு. சீக்கிரமாவே உங்க மனைவி கிடைச்சிடுவாங்க சார். தேங்க்யூ மல்லிகா, தேங்க்யூ வெரி மச். நீங்க பிசினஸ் விஷயமா 4 இடத்துக்கு போறவங்க. வெளியில எங்கேயாவது என் மனைவி ரோஜா கண்டு தென்பட்டா உடனடியாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் எப்படி சார்? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஓ சாரி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. இதான் என் மனைவி ரோஜா. ரோஜாவோட தனிப்பட்ட போட்டோ என்கிட்ட இல்ல. அதான் இது எங்க கல்யாணத்தப்ப எடுத்தது. பரவாயில்ல, நீங்க வச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு, இதை பத்திரமா திருப்பி கொடுத்துருங்க. என் பொண்டாட்டி ரோஜாவை எங்கேயாவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல என் மனபாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, எனிவே அதை விடுங்க. நாளைக்கு டெண்டர் அனுப்பணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை பத்தின டீட்டெயில் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. டு த மேனேஜர். மகேஷ் கோட் பண்ண தொகையை விட ₹1 கம்மியா கோட் பண்ணியிருக்கேன். அதனால நிச்சயமா இந்த ஆர்டர் மகேஷ்க்கு கிடைக்காது. இப்போ இந்த கவருக்கு தான் நான் சீல் வைக்கிறேன். ஆனா கூடிய சீக்கிரம் மகேஷோட ஆஃபீஸ்க்கே நான் சீல் வைக்க போறேன். மகேஷோட பிசினஸ்க்கு கிடைக்க போற முதல் மரண அடி இந்த டெண்டர். ஓகே, சரி, இப்போ அதை விட முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ரோஜா போய் பாருன்னு சொன்னேன், என்னாச்சு? தேங்க்ஸ் பாட்டி. நீங்க சொன்ன மாதிரியே கிரானைட் ஆர்டர் பிடிக்கிற கேர்ள் மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள போனேன்க்கா. முதல்ல இதெல்லாம் வேணாம், வெளியில போ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கேஷுவலா நான் மகேஷ் கிரானைட்ஸ்ல இருந்து வரேன்னு சொன்னோன்னே அப்படியே தகிச்சு போயிட்டாங்க. அப்படி இப்படின்னு பேசி கரெக்ட் பண்ணி நீங்க கொடுத்து விட்டீங்களா?
கல்யாண போட்டோ. அதை அவங்க கிட்ட காமிச்ச உடனே இதோ. அப்படியே தலையில இடியே இறங்கின மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாங்கக்கா. நிச்சயமா அவங்க இந்த போட்டோவை எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ மகேஷுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் ஆயிப்போச்சுங்கிறத ரோஜா 100% நம்பிட்டா. ஆமாமா, அதுல இருந்து சந்தேகமும் இல்லை பாட்டி. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச கிராபிக்ஸ் போட்டோவுக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. ரொம்ப கரெக்ட் பாட்டி. இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். ரோஜாவோட தலையில முதல் குண்டை போட்டாச்சு. இனி வரிசையா ஒவ்வொரு சரவெடியா வெடிச்சிட வேண்டியதுதான். அந்த வெடி சத்தத்தையும் நெருப்பு ஜுவாலையும் தாங்க முடியாம ரோஜா பைத்தியம் பிடிச்சு அலையணும். அந்த நெருப்புலயே வெந்து சாகணும். அவ நிம்மதி, சந்தோஷம், கனவு, மகேஷ் மேல அவ வச்சிருக்கிற பாசம் எல்லாம் செதறி தூள் தூளா ஆகணும். மகேஷ் அவ ஒட்டு மொத்தமா வெறுத்து ஒதுக்கணும். மகேஷோட வாழ்க்கையை விட்டு அவ ஓடி போகணும். அதே சமயம் இந்த பக்கம் திக்கு தெரியாம நிக்கிற மகேஷ நான் ஈஸியா என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன். சாரி ரோஜா, நான் பண்றது தப்புன்னு என் அறிவுக்கு தெரியாது. ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்கிறது. போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் என் எதிரி யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிப்பேன். இதை பாரு ஸ்னேகா, நீ போட்ட சபதம் நிறைவேற காலம் வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. மல்லிகா, போட்டோ பத்திரமா திருப்பி கொண்டு வந்துட்டல்ல? கொடு. என்ன போட்டோ இது? உன்கிட்ட எப்படி இது? மகேஷ் சார் தான்க்கா கொடுத்தாரு. ரோஜாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளமா வச்சுக்க சொல்லி சொன்னாரு. நான் எங்கேயாவது வெளியில போகும்போது ரோஜாவை பார்த்தேன்னா உடனே தகவல் தர சொல்லி சொன்னாருக்கா. ஓஹோ, அப்போ மகேஷ் மனசுல இன்னும் அந்த ரோஜா இருக்காளா? அவளையே நினைச்சு நினைச்சு உருகிறாரா? அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக பலவிதமான முயற்சி எல்லாம் பண்றாரு போல இருக்கு. ஆமாங்கா. என்ன ஆமாங்கா? இந்த விஷயத்தை நீ ஏன் என்கிட்ட முன்னாலே சொல்லல? மகேஷ் சம்பந்தமா என்ன விஷயம் உனக்கு தெரிஞ்சாலும் என்கிட்ட மறைக்க கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? சாரிக்கா, மறந்துட்டேன். இதை பாருமா, மகேஷ் தான் ரோஜாவை மறக்கணும், அதை நீ மறந்துடாது. இப்படி அரைகுறையா வெந்தது வேகாதுமா வந்து சொன்னீன்னா நம்ம திட்டத்துல ஜெயிக்க முடியாது, கோட்டை விட்டுற வேண்டியதான். சாரி பாட்டி, இனிமே இப்படி நடக்காது. சாரிக்கா. நான் வரேன் பாட்டி. பாத்தியா பாட்டி, மகேஷ் இன்னும் அந்த ரோஜாவை தான் நினைச்சுட்டு இருக்காராம். என்ன பத்தின நினைப்பு துளி கூட அவர் மனசுல இல்ல. சரி விடுமா, மகேஷன் நம்ம வழிக்கு கொண்டு வரத்தானே இவ்வளவு பாடுபடுறோம். எறும்பு ஊற கல்லும் தேயும். நீ நம்பிக்கையோட இரு, மகேஷ் உனக்கு தான். அப்புறம் மல்லிகாவை கண்காணிக்கணும், அவளை அவ்வளவு சுலபமா நம்பிடக்கூடாது. ஆமா பாட்டி, மகேஷ் ரோஜாவோட போட்டோவை வச்சிருந்ததை பத்தி கூட அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. பாத்தியா, அவ மறந்துட்டாளா இல்ல மறைச்சிட்டாளான்னு எனக்கு தெரியல. நீ சொல்ற மாதிரி எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஐஸ் அதுக்குள்ள தூங்கிட்டாளா? சரி, நீ பாலை குடி. என்ன
கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தூக்க கலக்கம். சரி, நீ தூங்கு. குட் நைட். காலையில ஒரு பொண்ணு வந்துட்டு போனதிலிருந்து ரோஜாவோட முகமே மாறி போயிடுச்சு. யார் அந்த பொண்ணு? ரோஜா கிட்ட அவ என்ன சொல்லிட்டு போயிருப்பா? பார்க்கலாம். மகேஷ் என் முதுகுல குத்திட்டாரு. என் வயித்துல அவரோட குழந்தை வளருதுங்கிற ஈவு இறக்கம் கூட பார்க்காம இப்படி ஒரு நயவஞ்சக காரியத்தை பண்ணிட்டாரு. இனிமே என்னால மகேஷை மன்னிக்க முடியாது. நானும் உயிர் வாழக்கூடாது. கூடிய சீக்கிரம் மகேஷோட ஏன் கல்யாணமும் நடக்கும். இது என் வயசு புள்ள மேல சத்தியம். ஏன் வயசுல வளருது ஏன் குழந்தைதான். அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. உன் காதல் உண்மையானதுன்னு நீ நிரூபிச்சிட்ட. ஐ லவ் யூ ஸ்னேகா. இதுக்கு மேல நான் மகேஷோட குழந்தைய என் வயித்துல சுமக்கிறதுல அர்த்தமே இல்லை. என் புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு தோத்து போய் வாழறதை விட சந்தோஷமா தூக்கல தூங்கலாம். ஐஸ்வர்யா, என்னம்மா? என்ன பண்ணுது? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, என்னடா? என்னம்மா? ரோஜா, ரோஜா, மயங்கி விழுந்துட்டா. குழந்தைக்கு ஆத்து சரியில்லை, எந்த அதிர்ச்சியும் ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்பட்டா உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர் தான் தூக்கு போடும். தூக்குமா.